எனக்கு வெயிட் லாஸ்ல விருப்பம் இல்லை, ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க நீ வெயிட் லாஸ் பண்ணு அப்படின்றாங்க. நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்? எனக்கு தான் விருப்பமே இல்லையே. ரைட்டான क्वेश्चन தான். விருப்பமே இல்லாம எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்? பண்ண வேண்டாம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு உங்களுக்காக அப்படின்றத விட. அது என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்காக வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்றத விட உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும். நான் இப்ப எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறதுனால ஏன் உலகத்துல மனுஷங்க வாழவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேரு எக்ஸஸ் வெயிட்லயும் கொஞ்ச நாள் வாழ்றாங்க. நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருந்துகிட்டு உங்களுடைய லைஃப் ரன் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாலும் லைஃப் ரொம்ப நல்லாவே ரன் பண்ணலாம். ஆனா எக்ஸஸ் வெயிட்ல இல்லாம ஐடியல் வெயிட்ல இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுடைய ஏஜ் ஆன டைம்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஐடியல் வெயிட் சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், சுகர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வரும் அப்படின்றது கிடையாது, ஆனா இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் இந்த டிசீஸ் உள்ளவங்க ஈவன் டாக்டர்ஸே வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஈவன் அவங்க போஸ்ட் பண்றது கிடையாது. இப்போ நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் கிரைட்டீரியா இருங்க. மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான ஒரு ரீசன் எடுத்துட்டு அந்த ரீசனுக்காக வெயிட் லாஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வெயிட் லாஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஆனா எனக்கு வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து குமிச்சு கிடக்குது. இதுல எனக்கு எது அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடைக்கலையே. நீங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றீங்களா? இப்போ உங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்டும் கிடையாது. எல்லாமே நீங்க அடாப்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு நாய் வெறி பிடிச்சு உங்களை துரத்துது, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எக்ஸஸ் வெயிட்லயே இருந்தாலும் ஓட முடியலனாலும் ஓட தான் செய்வீங்க. சேம் இதே தான் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும். உங்களுடைய வெயிட் லாஸ்க்கான ரீசன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா குயிக்கா ரிசல்ட் எடுத்துட்டு உங்களுடைய ஐடியல் வெயிட்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. என்ன மாதிரியான ரீசன்? உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது மூலமா உங்க பேரண்ட்ஸ் நீங்க ஹாப்பியா வச்சுக்கிறது, அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்துறதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது, அவங்களுடைய ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க கொண்டு வர்றது, உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க கொஞ்ச நாள் உங்களுடைய வாழ்நாள தள்ளி வைக்கிறது. எப்படி? ஐடியல் வெயிட்ல இருக்கிறது மூலமா. என்னைக்கு கடவுள் உங்களை கூப்பிடுறாரோ அன்னைக்கு எந்த ஒரு உபாதைகளும் இல்லாம சந்தோஷமா, எந்த ஒரு உடம்புல வருத்தங்கள் இல்லாம கடைசி நாட்களை சந்திக்கிறது. இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐடியல் வெயிட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சரியான ஒரு வெயிட் லாஸ் மெத்தட் அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஃபுட் ஹேபிட்டை நீங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணாம ஒரு சில விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா அட்லீஸ்ட் உங்களுடைய வெயிட்ல இருந்து ஒரு 10% பர் மந்த் நீங்க ரெடியூஸ் பண்ண முடியுதா? அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ். இதுல எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபுட் கரெக்ஷன், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல நீங்க ஆட் பண்றீங்களா? நல்லது. நான் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது என்னுடைய ஏஜ் 25. இந்த 25 வயசுல நான் 12 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக, எனக்கு இருந்த பேக் பெயின்காகவும், எனக்கு இருக்கிற பேக் பெயின் ரிலீஃப் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண கூடவே எனக்கு கோச் சொல்லி கொடுத்தது மூலமா என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய 25வது வயசுல நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு இருந்த மேஜர் ஹெல்த் இஷ்யூ என்னுடைய பேக் பெயின். இப்போ இந்த பேக் பெயின் எக்ஸஸ் வெயிட் லாஸ்னால தான் வந்தது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கே ஐடியல் வெயிட் வர சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா நான் ஐடியல் வெயிட் நெருங்க எனக்கு இருக்கிற அந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் ஐடியல் வெயிட்ல இருக்கிறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். உங்களுடைய ஒர்க் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஒரு ஐடி செக்டார்ல இருங்க, இல்ல ஒரு ஹெல்த் கேர்ல இருங்க, இல்ல ஒரு டாக்டரா இருங்க, இல்ல நீங்க ஒரு அக்கௌண்டன்டா இருங்க, ஆடிட்டரா இருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு லாயரா இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கங்க. ஆனா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஐடியல் வெயிட் மெயின்டைன். இப்ப ஐடியல் வெயிட் பண்ணிட்டா எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுமா அப்படின்னு கிடையாது. மறுபடியும் நம்மளுடைய உணவு பழக்கம் அப்படின்னு ஒண்ணு. இப்ப இந்த வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸ்ல நான் ஏற்கனவே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் அப்படின்ற ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். என்ன, இப்போ மார்னிங் வந்து நம்ம எழுந்த உடனே ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் அந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். இப்போ எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம்? ஒரு கப் தண்ணி,
தண்ணி குடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் அட்லீஸ்ட் எவ்ரி 1 hour half a liter நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஈவினிங் குள்ளால அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த தண்ணி எதுக்காக நம்ம குடிக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்றது தண்ணி. இது நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ல இருந்து பிரெயின், ஹார்ட், ஜாயின்ட்ஸ் இதெல்லாமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபுட். மார்னிங் அண்ட் நைட்டு நீங்க ரைஸ் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி டிஃபன் ஐட்டம், அதுல பரோட்டா இருக்கக்கூடாது, பூரி, பொங்கல் இருக்கக்கூடாது. இது தவிர நீங்க எனி ஃபுட் டிஃபன் ஐட்டம் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். மத்தியானம் நார்மல் லஞ்ச், நிறைய கீரை காய்கறிகள், டெய்லி பேசிஸ்ல நிறைய வெரைட்டி சேர்த்துக்கங்க. ரைஸ்லயும் ஒயிட் ரைஸ் மட்டுமே எடுத்துக்காம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் கம்பு, குதிரைவாலி, சாமை, கவுனி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்கு. ஒயிட் ரைஸ் தவிர இது எல்லாமே ஒரு நாள் நீங்க டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி மில்லட்ஸ், நவ தானியங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பசி சீக்கிரமா அடங்கும். சீக்கிரமா உங்களுடைய ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் வித் ப்ராப்பர் பிசிக்கல் எக்சர்சைஸ். இப்ப என்ன பர்சனலா எது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் நார்மல் டிஃபன் ஐட்டமும், மத்தியானம் உங்களுடைய ரைஸ், அதிகமான மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், ரைஸ், ஒயிட் ரைஸ் முக்கியமா ரொம்ப கம்மியா சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இத ஃபர்ஸ்ட் ஒரு ஹாபிட்டா கொண்டு வாங்க. இதுல